Hi students, chapter number 5, 2-dimensional analytical geometry 2, exercise 5.1 க்கு தேவையான introduction video motiveல பார்க்கலாம். First வரது circle. அந்த circular definition பார்த்தீங்கன்னா, a circle is the locus of a point in a plane which moves such that the distance from a fixed point in the plane is always constant. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளில் இஸ் ஏ சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்டுக்கு அனதர் நேம் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சம் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டரில் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இட்ஸ் 5 சென்டிமீட்டர். இந்த 5 சென்டிமீட்டர் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இதுக்கு மேலே வச்ச பாயிண்ட் இஸ் ஏ மூவிங் பாயிண்ட்டுன்னுவாங்க. இந்த இதுலேருந்து இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 5. அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா அகெயின் இதே சென்டரில் இருந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுறேன். அதுவும் எவ்வளோ இருக்குது 5 சென்டிமீட்டர் தான். இப்போ இங்கேயும் சேம் டிஸ்டன்ஸ் தான். இங்கேயும் 5னா இங்கேயும் 5 தான். அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட், ஸோ இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எல்லா பக்கம் சேம் கான்ஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன். அதுதான் 5 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் டாட்டட் வச்சோம் பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டில் வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறப்போ என்ன ஆகிடும்னா நமக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இந்த மூவிங் பாயிண்ட்ன்றது தான் என்னது, இட் இஸ் எ லோக்கஸ்ன்னுவாங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த சென்டர் பாயிண்ட் இருந்து இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதாவது ஆல்வேஸ் நமக்கு என்ன இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த பக்கம் 5ஆக இருந்தால் இந்த பக்கம் 5 தான், இந்த பக்கம் 5 தான், இந்த பக்கம் 5 தான். ஸோ இதை தான் டெஃபினிஷனில் கொடுத்துருப்பான். இங்கே பாருங்கள், எ சர்க்கிள் இஸ் த லோக்கஸ். லோக்கஸ்ன்னு அர்த்தம் இட் இஸ் எ மூவிங் பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ இதுதான் எ சர்க்கிள் இஸ் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் இன் எ பிளேன். பிளேன் அர்த்தம் இந்த நோட் புக்கு தான். இட் இஸ் எ பிளேன்ன்றது இதில் நம்ம ட்ரா பண்ண பார்த்தீங்கன்னா அதுதான் பிளேன் விச் மூவ்ஸ் த சச் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இன் த பிளேன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் கால்ட் என்னது, சர்க்கிள். இதில் சென்டருக்கு அனதர் நேம் என்னது, இந்த சென்டருக்கு அனதர் நேம் இஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இந்த லோக்கஸ்ன்றது தான் இந்த கிவன் டெஃபினேஷனில் இந்த இடத்துல மூவிங் பாயிண்ட். ஸோ இதுதான் சர்க்கிளோட டெஃபினேஷன். ஸோ இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் உங்களுக்கு புரியுமா சொல்லப்போனால், இப்போ ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண சொன்னான்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், சென்டர் பாயிண்ட் எடுப்போம், காம்பஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் சர்க்கிளை ட்ரா பண்ணுவோம். அப்படி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எப்படி பார்த்தாலும் சரி ரேடியஸ் 5ஆக தான் காட்டும். மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு சர்க்கிள். நெக்ஸ்ட் இதில் சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஏ சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து h,k-ன்னுவாங்க. சென்டர் பாயிண்ட் இஸ் h,k. இட் இஸ் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற பாயிண்ட் என்னது, இட் இஸ் ஏ மூவிங் பாயிண்ட். அதுக்கு அனதர் நேம் என்ன சொன்னால் லோக்கஸ்ன்னு சொன்னேன். இந்த மூவிங் பாயிண்ட்ன்றது இந்த இடத்துல பாயிண்ட் P ஆஃப் x, yன்னு எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து h,k. இந்த சர்க்கிளுக்கு மேலே ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து x, y. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ஸோ இங்கேருந்து ஒரு ரேடியஸ் என்னது ஆர்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d is equal to root of x2 minus x1 the whole power square plus y2 minus y1 the whole power square equal to இந்த இடத்துல root of இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த மூவிங் பாயிண்ட்டில் டிஸ்டன்ஸ் என்னது ஆர்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஆர்னு என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட் எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இடத்துல h,k, அடுத்த பாயிண்ட் வந்து x, y. இந்த இடத்துல இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ ஃபார்முலா வைஸ் உள்ள அப்ளை பண்ணுங்கள். x2 மைனஸ் x1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன x2ன்றது x, ஃபார்முலா வைஸாக மைனஸ் x1ன்றது h ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1, y2ன்றது y மைனஸ் y1ன்றது பார்த்தீங்கன்னா k. இதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர். இந்த இடத்துல ரூட்டை ரிமூவ் பண்ண என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட் என்ட்ரி பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட்டில் அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகிடும், ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா x மைனஸ் h த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k த ஹோல் பவர் ஸ்கொயர். இதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர் பண்ணுறப்போ ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அடுத்தது r ஸ்கொயர் பண்ணுறப்போ r ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல சர்க்கிளோட ஈக்குவேஷன். சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஆகிடும் x மைனஸ் h த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k whole power square is equal to r square. Next,
இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன். அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கள், இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் a minus b the whole power square ஃபார்முலா வைஸா. ஸோ a minus b the whole power square ஃபார்முலா இட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலா இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏன்றது எக்ஸாக இருக்குது, பின்றது ஹெச்சாக இருக்குது. ஸோ ஃபார்முலா வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பின்னாடி இது எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் b ஸ்கொயர், இந்த இடத்துல பின்றது h, தட் இஸ் h ஸ்கொயர். ஃபார்முலா வைஸாக மைனஸ் 2ab, மைனஸ் 2 இன்ட்டு ஏன்றது எக்ஸு, பின்றது ஹெச்சாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் தான் ப்ளஸ் அகைன் a minus b the whole power square ஃபார்முலா தான். எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப இது y ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் மைனஸ் 2ab, மைனஸ் 2 இன்ட்டு yk. இந்த ஆர் ஸ்கொயர் உள்ள வந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஆர் ஸ்கொயர் வரும். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸாக மூலம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் வைஸ்ன்றது மூலம் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ஒய் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் டேர்ம், அப்புறம் ஒய் டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஃபஸ்ட் இதில் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ஒய் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் டேர்ம். இந்த எக்ஸ் டேர்ம் வந்து மைனஸ் 2xh, அடுத்தது ஒய் டேர்ம் இங்கே இருக்குது பாருங்கள் மைனஸ் 2yk, அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ் ஒய் இல்லாதது இந்த இடத்துல ப்ளஸ் h ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் k ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற கொஸ்டின் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல g இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்கள் மைனஸ் ஹெச்ன்னு எடுத்துங்க, அண்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு எடுத்துங்க, அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ ஜின்றது மைனஸ் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஹெச், இந்த மைனஸ் ஹெச் தான் என்னது ஜி. இந்த மைனஸ் ஹெச் ஜின்னு எடுத்தோன்னே இது இது ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ டெஃபினட் 2gxன்னு வந்துடும். இந்த மைனஸ் ஹெச்ன்றது நான் ஜின்னு அசீவ் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் 2gx. அதே மாதிரி இந்த மைனஸ் கே என்ன எடுத்துக்கிறேன் பாருங்கள், மைனஸ் கேன்ற என்ன எடுத்துக்கிறேன் எஃப். அப்போ இந்த ப்ளஸ்ன்னு வந்துடும். இந்த மைனஸ் கே நம்ம எஃப்னு எடுத்ததுனால இது என்ன, இது என்ன 2fyன்னு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இது எல்லாமே என்னது சின்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 0. இட் இஸ் a general equation of the circle. நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் சம் சால்வ் பண்ணுறப்போ இந்த ஃபார்மெட்டில் நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஈச் எவ்ரி சம் இந்த ஸ்டெப்பில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ஒய் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ், அப்புறம் ஒய் அண்டு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை பார்த்தா ஒரு 3 பாயிண்ட் நோட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயரின் கோவிஷன்ட்டும் ஒய் ஸ்கொயரின் கோவிஷன்ட்டும் ஆல்வேஸ் ஈக்குவல். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோவிஷன்ட் 1, இங்கே ஒய் ஸ்கொயர் கோவிஷன்ட் இங்கேயும் 1 தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கோவிஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோவிஷன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், இது ரெண்டுமே ஈக்குவல். ஆனால் ரெண்டுமே என்ன ஆகுனா 0 ஆகிடக்கூடாது. 0 ஆச்சுன்னா சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்மேட்டே வராது. எல்லாம் வச்சுன்னு வச்சிங்களேன், இது சர்க்கிள் ஈக்குவேஷனே கிடையாது. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் ஆல்வேஸ் ஈக்குவல். ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகிடக்கூடாது, ரெண்டுமே 0 ஆகிடக்கூடாது. இது நம்பர் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கோவிஷன்ட் ஆஃப் xy டேர்மே இருக்காது. கோவிஷன்ட் ஆஃப் xy இஸ் ஈக்குவல் டு 0. xy டேர்ம் இருக்குதா பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், கான்ஸ்டன்ட். அப்போ xy டேர்ம் இருந்தால் அது 0 எடுத்துக்கிறீங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிகிரி வந்து 2. எக்ஸோட ஹையஸ்ட் டிகிரி பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்லேயே ஹையஸ்ட் டிகிரி எவ்வளோக்கும் பாருங்கள் 2 தான் ஹையஸ்ட். அப்போ தேர்ஃபோர் டிகிரி வந்து இந்த இடத்துல 2ன்னு கிடைக்கும். அடுத்தது இதில் சென்டர் அண்ட் ரேடியஸ் வரும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சென்டரோட ஃபார்முலா வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப்னு வரும். அண்ட் ரேடியஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சின்னு வரும். எக்ஸசைஸ் 5.1 பண்ணால் சென்டர் அண்ட் ரேடியஸ்னு வரும். அந்த சென்டரோட ஃபார்முலா வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப், அண்ட் ரேடியஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இந்த ரூட்டை வச்சு இந்த ரூட்டுக்குள்ள டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த டேர்மை வச்சுட்டு நம்மளால் 3 பாயிண்ட்டை வந்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே ரூட்டுக்குள்ள வேல்யூ எல்லாமே 0 ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன், இதுக்கு பேர் வந்து ரியல் சர்க்கிள்னு வாங்க. இட் இஸ் எ ரியல் சர்க்கிள் இஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, ரியல் சர்க்கிள்ன்றது ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல ரூட்டில் கிடைக்கிற வேல்யூ எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா இட் இஸ் ஏ பாயிண்ட் சர்க்கிள் வரும். சாரி, இந்த இடத்துல ரியல் சர்க்கிள் என்ட்ரி பண்ணிட்டேன். இட் இஸ் ஏ பாயிண்ட் சர்க்கிள். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் ஏ பாயிண்ட் சர்க்கிள். அதாவது இங்கே கிடைக்கிற வேல்யூ நமக்கு 0 ஆகிடுச்சுன்னா அதுக்கு நேம் வந்து பாயிண்ட் சர்க்கிள்னுவாங்க. அடுத்தது இந்த ரூட்டுக்கு உள்ள வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக கிடைச்சதுன்னா, அதாவது கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ரியல் சர்க்கிள். இட் இஸ் ஏ, ஸோ இது வந்து ரியல் சர்க்கிள்னுவாங்க.
இஃப் எப்போன்னா ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி கிரேட்டர் தென் 0. இங்கே கிடைக்கிற வேல்யூ நமக்கு 0 விட அதிகமாக பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சதுன்னா ரியல் சர்க்கிள், 0 ஆகிடுச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பாயிண்ட் சர்க்கிள். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ கிடச்சுன்னா இட் இஸ் ஏ இமேஜினரி. நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிச்சிருப்போம். இதில் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ கிடச்சுன்னா இட்ஸ் ஏ இமேஜினரி. ஸோ அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் ஏ இமேஜினரி சர்க்கிள்னு சொல்லலாம். எப்போன்னா இஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி லெஸ் தென் 0 நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸசைஸ் 5.1ல் பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ரேடியஸ் இந்த ரெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணாமலே என்ன பண்ணிப்பேன்னா ஷார்ட்கட்டில் என்ட்ரி பண்ணிப்பேன். அதாவது அந்த ஷார்ட்கட் போய் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நம்மகிட்ட ஒரு ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 8y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஆக்சுவலி சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். பட் அந்த ஃபார்முலா எல்லாமே சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட கோவிஷன்ட் என்ன இருக்குதோ அதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 3ன்னு வரும். இங்கே இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைன் இங்கே ப்ளஸ் என்ன பண்ணுங்கள் மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அண்டு ஒய்யோட கோவிஷன்ட் என்ன இருக்குது இந்த 8ங்க அது 2ஆல் டிவைட் பண்ணிட்டு நமக்கு 4ன்னு வரும். இங்கே இருக்கிற சைன் அப்படியே மாற்றி விட்டுங்க, அப்போ ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ இதோட சென்டர் வந்து -3,4. ஸோ இது இங்கே ஃபார்முலா வைஸாக போடும்போது இதே ஆன்சர் தான் வரும், ஷார்ட்கட்டில் போடும்போது அதே ஆன்சர் தான் வரும். இது சென்ட்ரு. ரேடியஸ், அடுத்த ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல ஃபார்முலா இது யூஸ் பண்ணால் ரேடியஸ் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூட் ஆஃப் சென்டர் பாயிண்ட் என்ன வந்துட்டு அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். -3 ஸ்கொயர் பண்ணுறப்போ +9 அண்டு 4 ஸ்கொயர் பண்ணுறப்போ +16. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கிற சைன் அப்படியே ஆப்போசிட் சைன் அப்ளை பண்ணுங்கள். +16 இந்த பக்கம் -16 அப்ளை பண்ணுங்கள். -16 தான் +16 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த +16 -16 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் என்ன இருக்கும் √9 வரும். இதை ரூட் ரிமூவ் பண்ணுறப்போ ஆன்சர் 3ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த சென்டர் அண்ட் ரேடியஸை ஷார்ட்கட்டில் போடுறது. ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 5.1 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.